சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கமே சேது தாமரை கல்யாணத்தை நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க போசு கிட்ட பார்த்தா வேகமா வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும், போசு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், என்னத்த உதவின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய, என்ன உதவின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும், இல்ல போசு எப்படியாவது சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனா இப்ப இந்த விஷயம் அந்த குள்ளக்கத்திரிக்கா தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ என்ன வேணாலும் பண்ணுவா. கடைசி நேரத்துல அவ போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்ன பண்றது? அவ இங்க இருக்கவே கூடாது போசு. அவளை எப்படியாவது கல்யாணத்தன்னைக்கு நீ அவளை கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும், அப்பதான் பார்த்தா போசு, என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கடத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவளை கடத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னு வைங்க, தெரியும்ல பெரியப்பா பத்தி ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி தான் அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டு இருக்கேன். இது வேற ஏதாவது தெரிஞ்சு இனி மொத்தமா தூக்கி ஜெயில வச்சுட்டா நான் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட போசு கேட்டதும், ஐயோ போசு கடத்துனா நீ கடத்த வேண்டாம், எப்படியாவது ஆட்களை செக் பண்ணி ஏதாவது பண்ணு போசு. நான் தாமரை அப்பாவுடைய வச்சு பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அது சரிப்பட்டு வராது இப்ப தட்டிக்கு. அதான் நீ ஆட்களை எப்படியாவது ரெடி பண்ணிரு போசு. அவளை கல்யாணத்தன்னைக்கு நீ கடத்திரு. அவ இங்க இருந்தானா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி சேது தாமரை கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவ இங்க இருக்கவே கூடாது. அதுக்குதான் போசு நான் அப்படி கேட்கிறேன். அத்தை இந்த உதவியை மட்டும் பண்ணு போசு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், சரித்த எனக்கும் அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கன்னா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும், எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும் தான் ஆசை. சரித்த விடுங்க, நான் ஆட்களை ரெடி பண்ணி தமிழ்ச்செல்வியை எப்படியாவது கடத்துறேன். கல்யாணத்தன்னைக்கு அவ இங்க இருக்கவே மாட்டா. சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை எப்படியாவது அங்கிருந்து கடத்தினவங்கிட்ட இருந்து விட சொல்லிடுறேன். அதனால நம்ம தான் கடத்தணும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவளை எப்படியாவது கடத்தி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவளை எங்கேயாவது அடைச்சி வைக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி போசு சொன்னதும், சரியா சொன்ன போசு, நமக்கு அதுதான் வேணும். அவளை கொல்றதோ அவளை தூக்குறதோ நமக்கு அது நோக்கமே கிடையாது. இப்பத்தட்டிக்கு என் மகளுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும். ராஜாங்கத்தோடைய மருமகளா என் மக தாமரை ஆகணும். எனக்கு இப்பத்தட்டிக்கு அதுதான் வேணும். அவ இங்க இருந்தானா ஏதாவது பண்ணிருவா. அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும், சரிங்கத்த நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போசு சொல்லிடுறான். போசு பார்த்தா அடுத்த அடியாட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு கோயிலுல இருப்பா. அப்ப அவளை நீங்க கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு போசு சொன்னதும், அப்பதான் அடியாட்கள் கேட்கறாங்க, கடத்தி என்னென்ன பண்ணணும், ஆளை மொத்தமா தூக்கிடணுமா எப்படி அப்படின்னு சொல்லி அடியாட்கள் கேட்கவும், மொத்தமாலாம் தூக்க வேணாண்டா, சும்மா ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு அவளை கட்டி போட்டு அடைச்சி மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா அவளை அங்கிருந்து விட்டுருங்க. அது மட்டும் போதும். அதுவும் உங்க முகம் யாரும் தெரியக்கூடாது. மொத்தமா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும், சரிண்ணே பண்ணிடலாம், போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோடைய போட்டோவை பார்த்தா வாட்ஸ்அப்ல இங்க போசு எல்லாத்துக்கும் அனுப்பவும், அவங்களும் பார்த்துட்டு சரிண்ணே நாங்க பார்த்துட்டோம், அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணை நாங்க கடத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு போசு பார்த்தா அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லதும் அவங்களும் கடத்துறேன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி பார்த்தா மலர்கிட்ட, என்னக்கா இன்னைக்கு கல்யாணம், எதுவுமே பண்ணி என்னால தடுத்து நிறுத்தவே முடியலைக்கா, எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கேட்கவும், அப்பதான் பார்த்தா மலரு, தமிழ் இப்படி பண்றது தப்பு தான், இப்படி பண்ணா ஐயாவுக்கு பெரிய கோபம் வரும், அவருடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ஐயா வீட்டுக்குள்ள மட்டும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்றாரு. நீ ஏன் தமிழ் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல கல்யாணம் நடக்குது, என்னுடைய சம்மதம் இல்லாம என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்குது நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அக்கா நீங்க சொல்றது ரொம்ப சரியான யோசனைக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒரு யோசனைக்காக தான் சொன்னேன். ஏற்கனவே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விஷயம் தெரிஞ்சு அதுலதான் மாமா உன் மேல இப்ப கோவமா இருக்காரு. நீ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆட்கள் வந்தாங்கன்னா உன் மேல ரொம்ப பெரிய கோவம் வந்துருமே, என்ன தமிழ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அக்கா அதுவாது நான் அறியாம பண்ணதா இருக்கலாம், ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடியே என் புருஷனுக்கு ஏன் சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்க போகுது, அதை எப்படிக்கா நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும், என்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லை, என்னால எதுவும் நிரூபிக்க முடியல, இதுக்கு ஒரே வழி போலீஸுக்கு போன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க.